ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழாளினாள் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகே, இது மொபைல் வியூவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மொபைல் அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பர்த் வந்து சிலருக்கு இருக்காது. அதாவது ஆதார் அட்டையில் வெறும் இயர் மட்டும் தான் இருக்கும். அப்படி இயர் மட்டும் இருக்கிற பர்சன்ஸ்க்கு எப்படி நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுற புது பேன் கார்டு அப்படிங்க சொல்லி தர போகிறேன். ஜஸ்ட்டு ஃபார்ம் 49A சர்வீஸ் போய்க்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற விஷயம் ப்ரீ ஃபார்ம் என்ட்ரி. ஓகேவா, இந்த ப்ரீ ஃபார்ம் என்ட்ரியை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்ததாக இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டுக்கலாம் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு ரெஃபரன்ஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போத் ஃபிசிக்கல் அண்ட் பேன் கார்டு ரெண்டே செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் ஃபில் பண்ணுறது சொல்லி கொடுத்துருப்பேன். அதே போல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நேம் பிரிண்டட் ஆன் த கார்டு அதை நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணிக்கிறோம். ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். கீழே டேட்டா பர்த் போடணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய அப்பா அம்மா இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணணும். அதாவது அப்பா மட்டும் இருக்காருன்னா அதாவது அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அப்பாவோட நேம் வேணுமா அம்மாவோட நேம் வேணுமா கொடுத்துக்கணும். இல்லை அப்பா இல்லை அம்மா மட்டும் தானா இதில் நம்ம நோ கொடுத்துட்டு இங்கே இருக்கிற இதில் நம்ம அம்மா செலக்ட் பண்ணிட்டு மெத்தட் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகே, அதாவது இங்கே கீழே செலக்ட் பண்ணுறதுல அப்பாவோட நேம் அம்மாவோட நேம் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிளியராக. அது உங்களுக்கு புரியும். ஓகேவா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃபீஸ் ஸ்டேட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ரெசிஸ்டன்ட் ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ண மட்டும் போதுமானது. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற டிக்கெட் கிளிக் பண்ணிட்டு ஆதார் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு செக் ஆதார் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஆதார் கார்டு இருக்க மாதிரி நேம் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுவீங்க. சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா, நம்ம நார்மலாக ஆதார் கார்டில் டேட்டா பர்த் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதே சேம் ப்ராசஸ் தான். அதை முடித்த பிறகு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட்டா பர்த்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு மெத்தட்லையும் சரி இதுலையும் சரி இதில் நம்ம என்ன பண்ணுவோம் ஆதார் செலக்ட் பண்ணி கொடுப்போமா. ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் டேட்டா பர்த் இல்லை. ஓகேவா, வெறும் வருஷம் மட்டும் தான் இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, வெறும் 1990, 80, 40, 30, ஓகேவா, 92, 82 அந்த போல் தான் இருக்குது. ஓகேவா, அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் டேட்டா பர்த் மட்டும் இருக்குது, அதாவது டேட்டா பர்த்தில் இயர் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ப்ரூஃப் ஆஃப் டேட்டா பர்த் இருக்கா ஜஸ்ட் அதை 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இது போல் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னலாம் உங்களுக்கு வைக்கலாம்னா அவங்களுக்கு வேறு பர்த் சர்டிஃபிகேட் எதாவது இருக்குது அப்படின்னு வைக்கலாம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு கார்டாக இருந்து வைக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் அக்செப்டடு, மேரேஜ் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுவாங்க, பாஸ்போர்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஓட்டர் ஐடி கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்க, பென்ஷன் பேமெண்ட் இருக்கும்ல அந்த இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இது போல் இவங்க அக்செப்டன்ஸ்க்கு எதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதோட ஒரு காப்பி நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். ஓகே, நார்மலாக நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லாமே ஓகே வரதான் நம்ம ஆதார் காப்பி மட்டும் வைப்போம். இப்போ உங்களுக்கு டேட்டா பர்த்தில் கரெக்ஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். லாஸ்ட்டாக நம்ம டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணோம்ல அதில் எக்ஸ்ட்ரா ஒரு டாக்குமெண்ட் வைக்கணும். அவ்வளோதான், அதுக்கும் இதுக்கு வித்தியாசம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல ப்ரூஃப் ஆஃப் டேட்டா பர்த்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதே அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம அந்த ப்ரூஃப் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே ஒரே சேம் ப்ராசஸ் தான். லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணுவோம். ஓகேவா, நார்மலாக இதில் ஆதார் மட்டும் வைப்போம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த டாக்குமெண்ட் வைக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த விஷயம் தான். புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த டவுட்டில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய சப்போர்ட்டான அப்டேட் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். பேன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் நானும் என்னோட டீமும் 24/7 சப்போர்ட்டோட உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஓகேவா, 24/7 உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம கீழே ரீட்டெயிலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இது போல் பயங்கரமான சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்ட்டலில் இன்னும் நிறைய அப்டேட் வந்துட்டுருக்கு புதுசாக பார்த்திங்கன்னா. அப்புறம் ஆட்டோமேட்டிக் மணி லோடர் அது போல் எக்கச்சக்கமான விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா, இது போல் நீங்களும் ஒரு பேன் ஏஜென்சி ஆரம்பிக்கணும், ஒரு பேன் ஏஜென்ட் ஆகணும், PSI UTIயில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஆசைகள் இருந்தால், இல்லை ஒரு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே நானும் என்னோட டீமும் கண்டிப்பாக பக்காவாக பண்ணி கொடுப்போம். இது போல் உங்களுக்கு தெரியாத இப்போ நீங்கள் வேறு இடத்துல ஏஜென்சி இருந்தால் கூட இது போல் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். இந்த மாதிரியான ஏஜென்சி பற்றின டவுட்ஸ்க்கான வீடியோஸும் எல்லாமே நம்ம சேனலில் கிளாரிஃபை நாங்கள் அப்டேட் பண்ணிட்டுருப்போம். எல்லா கிளியரன்ஸும் கொடுத்துட்ருப்போம். உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வேணால் நீங்கள் மறக்காமல் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்போம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்பைஸ் மணியோட ஐடி போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதுபோல் ஸ்பைஸ் மணி மீன்ஸ் AEPS சர்வீசஸ், ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறது அந்த மாதிரியான சர்வீசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்கான சாஃப்ட்வேர் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேக்கிங் சாஃப்ட்வேர் கொடுத்துட்ருக்கோம். பேன் ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது போல் நிறைய அப்டேட் வந்துட்டுருக்கு. ஓகேவா,
இதனால் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இது போல் டெய்லியும் உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ஐடியாஸ் டெய்லி கொடுத்துட்ருப்போம். ஓகேவா? இது போல் உங்கள் பிஸ்னஸ் வளர தொடங்க உங்களோட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல் பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.